ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கு வருகிற மே 2024 நடக்க போகிற குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குரு பகவான் மே 1, 2024 மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 14, 2025 வரைக்கும் அவர் ரிஷப ராசியில் தான் ட்ராவல் பண்ணுவார். இவ்வளோ நாள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8வது இடமான மேஷத்தில் இருக்கார். இப்போ 9வது இடமான ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது ஒரு அருமையான குரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஜாக்பாட் தாங்க. தொட்டது எல்லாமே தொடங்கும். அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது. 9ல் குரு அப்படின்ட்டு ஒரு படமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். 9ல் குருன்னு ஒரு பேச்சுவாக்கில் சொல்லுவாங்க. அவனுக்கு என்னப்பா 9ல் குரு அதிர்ஷ்டமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. 9ல் குரு வந்தால் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா அதிர்ஷ்டங்க. எல்லா நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஸோ பி வெரி ஹாப்பி. ஒரு அருமையான காலகட்டம். ஒரு வருஷத்துக்கு எல்லா சுப நிகழ்ச்சிகளும் உங்கள் வீட்டில் நடக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆகும். உங்களுக்கு நல்ல வேலை இல்லையா, நல்ல வேலை கிடைக்கும். இல்லை வேலையில் இருக்கீங்க, பதவி உயர்வு, ப்ரமோஷன், சமூகத்தில் ஒரு மரியாதை, இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா, எல்லாமே உங்களுக்கு உண்டுங்க இந்த குரு பயிற்சியில். ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்களா, நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம், ப்ரமோஷன் எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். வேலையே செய்யலை அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பள உயர்வு, ப்ரமோஷன் உங்களை சேரும். அதுக்காக வேலை பார்க்காம இருக்காதீங்க, வேலை பாருங்கள். பட் லக் வில் ஃபேவர் யூ திஸ் டைம். அதை தான் நான் சொல்ல வரேன். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச போகுது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்க. வீட்டில் பொண்ணோ பையனோ பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். மே மாதமே உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். குரு பலம் அடைஞ்சிட்டாரு. குரு பலன் வந்துடுச்சு. ஸோ கல்யாணம் ஆகாதவங்க ப்ளீஸ் வாட்ச் அவுட். கண்டிப்பாக 100% கல்யாணம் ஆகிடும். மேரிட் கப்புள்ஸ், கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கசப்பான அனுபவங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் சண்டை போட்டுக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறது, இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வீங்க. உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இது சரியான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் பிஸ்னஸை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்களா, புது ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, 10 பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இதுதான் சரியான டைம். 10 பிரான்ச் ஓப்பன் பண்ணாலும் 10 பிரான்ச்சுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். புது இன்வெஸ்டர்ஸை பிடிங்க. இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வரனால உங்கள் தொழில் விரிவடையும். அதனால் லாபம், வெற்றி உங்களுக்கு அடையுங்க. ஸோ எதை தொட்டாலுமே வெற்றி தான். அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற காலம்தான் இது. எதை நீங்கள் நினச்சாலும் செஞ்சு முடிப்பீங்க. ஒரு வீடை கட்டணும்னு நினைக்கிறீங்களா, வீடை கட்டுவீங்க. கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, கார் வாங்குவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான டைம் தான் இந்த குரு பெயர்ச்சி. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு யூஜியாக இருக்கட்டும், பிஜியாக இருக்கட்டும், தயவு செஞ்சு இப்போலேருந்தே அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிருங்க. லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள். லோன் கிடச்சிரும். அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அட்மிஷனும் கிடச்சிரும். எந்த கண்ட்ரியாக இருக்கட்டும் மே மாதம் நீங்கள் ஃப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, வெளிநாடு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, பல வருஷமாக வெளிநாடு போகணுன்றது உங்கள் கனவு, ஆனால் நிறைவேறவே இல்லை அப்படின்னா இப்போது அதுக்கான டைம் வந்துடுச்சு. உங்கள் உயர் அதிகாரி, அதாவது உங்கள் மேனேஜர்கிட்ட ஒரு வார்த்தையை போட்டு வைங்க. அவர் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் சொல்லுவார். கண்டிப்பாக 100% வாய்ப்பு வரும். ஸோ நீங்கள் முன்னாடியே சொல்லி வச்சுட்டு பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகிறது உறுதிங்க. அப்படி இல்லை, வெளியே நீங்கள் ஏஜென்சிஸ் மூலியமாக கூட ட்ரை பண்ணலாம். நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது. ஸோ வெளிநாடு போகிறதுக்கு அந்த கண்ட்ரி, யூரோப்னா ஒரு ஏஜென்சி இருக்கும், கல்ஃப்னா ஏஜென்சி இருக்கும். அந்த ஏஜென்சி மூலியமாகவும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போய் வேலை செய்யலாம். அப்ராடில் ஆல்ரெடி வேலை பார்க்குறவங்களுக்கும் இது இன்னும் ஒரு படி மேலே எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸை தரும் இந்த குரு பயிற்சி. அப்ராடில் வேலை பார்க்குறீங்களா, உங்களுக்கு நீங்கள் கேட்காமலே சம்பள உயர்வு பல மடங்கு இருக்கும். இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ஒரு 200%னா உங்களுக்கு 300-400% சம்பள உயர்வு நீங்கள் கேட்காமலே வரும். அந்தளவு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குங்க. கடன் தொல்லைகள் விலகும். இவ்வளோ நாள் ஒரு கடன் இருக்குது, ஹோம் லோனோ பர்சனல் லோனோ ஏதோ ஒரு லோன் உங்கள் பேரில் இருக்குது, இல்லைனா வெளியே ப்ரைவேட்டில் கடன் வாங்கியிருக்கீங்க வட்டிக்கு அப்படின்னா அந்த கடன் எல்லாமே அடைச்சிருவீங்க. அந்தளவு வருமானம் வரும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் டைம். நல்லா சேவ் பண்ணுங்கள். லாபமும் அதுக்கேற்ற மாதிரி பல மடங்கு வரும். மொத்தத்தில் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் எல்லாமே தெரிச்சு ஓடிடுங்க. கவலைங்கிறதே இருக்காது ஒரு வருஷத்துக்கு. இதில் தசாபுக்திகளும் உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் போயிட்டு இருந்ததுன்னா ஜாக்பாட் தான். 200%, 300% நல்லது மட்டுமே நடக்க போகுது இனி வர ஒரு வருஷம். குரு 9வது இடத்துலேருந்து உங்கள் ராசி, 3வது இடம் மற்றும் 5வது இடத்த பார்ப்பார். உங்கள் ராசியை அவர் பார்க்குறனால நீங்களே வளருவீங்க. ஸோ உங்களுக்கு பர்சனல் க்ரோத் பயங்கரமாக இருக்கும்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா கடன்களையும் அடைச்சிருவீங்க. அதிர்ஷ்டம் காற்று உங்கள் பக்கம் வீச போகுது. ஸோ அதுக்கப்புறம் 3வது இடத்த பார்க்குறாரு. உங்கள் இளைய சகோதர சகோதரிகள், அதாவது யங்கர் பிரதர் சிஸ்டர், அவங்களோட ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப். நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றது. ஸோ 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருந்துன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகிறது. ஸோ 2 பேரும் அன்பை பரிமாறிக்கிறது. அந்த மாதிரி ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப் போகும். ஏதாவது கோர்ட் கேஸ், ஏதாவது சொத்து சம்மந்தமாக ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும். அவங்களே இறங்கி வந்து அந்த கோர்ட் கேஸை முடிச்சு வச்சுருவாங்க. அப்புறம் குரு உங்கள் 5வது இடத்த பார்க்குறாரு. ஸோ குழந்தை இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மேரிட் கப்புள்ஸ், அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். 100%, 500%னே சொல்லலாம். உங்களுக்கு 500% குழந்தை பாக்கியம் இந்த குரு பயிற்சியில் உண்டுங்க. அடுத்த வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறேன். சனி உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல இருக்கார். இதுவும் ஒரு அருமையான பிளேஸ்மெண்ட். எதிரி, கடன், நோய் எல்லாமே உங்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக குறைஞ்சிருக்கும். எதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களாம் மறைஞ்சு போயிருப்பாங்க. கடன் எல்லாத்தையுமே நீங்கள் அடைச்சிருப்பீங்க. நோய் ஏதாவது உங்கள் உடம்புல இருந்தால் அது எல்லாமே சரியாக இருக்கும். ஸோ சனியும் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல தான் இருக்கார். அம்மா, அத்தை, பாட்டி இவங்ககிட்டேருந்து ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும் கடைசி ஒரு வருஷத்தில். சனி 6ல் வரும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை குறைச்சிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பண்ணிங்கனாலே வெற்றி நிச்சயம். ஸோ ஒரு நாளைக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ ஒரு லிஸ்ட்டு போடுங்க. அதில் பாதி பண்ணாலே வெற்றி நிச்சயம். ராகு கேது 17 ஆக்சிஸில் இருக்காங்க. இது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடையாது. பட் இருந்தாலும் ராகு குருவோட வீட்டில் தான் இருக்கார். குரு 9வது இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறார். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கேது உங்கள் ராசியிலே இருக்கார். கேது உங்கள் ராசிக்கு வரும்போது ஒரு மாதிரி தலைவலி, விதண்டாவாதம் இந்த மாதிரிலாம் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்வார். ராகு கேது 7-1 கோச்சாரத்தில் வரும்போது ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. திருநாகேஸ்வரம் போய் ராகு பகவானை ஒரு தடவை வழிபட்டுட்டு வருது. அன்னதானம் பண்ணுறது, உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஓல்டேஜ் ஹோம் இல்லைனா சில்ட்ரன்ஸ் ஹோம் போயிட்டு அன்னதானம் பண்ணுறது, நீங்களே வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை டொனேஷன் பண்ணாலும் சரி, அன்னதானம் ஒரு சிறந்த பரிகாரம். அதேமாதிரி துர்கை வழிபாடு, அங்கே போயிட்டு ராகு காலத்தில் துர்கையை வழிபடுறதும் ஒரு சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுது. பட் என்னதான் ராகுக்கு எது சரியான பொசிஷனில் இல்லை கோச்சாரத்தில் அப்படின்னாலும் குரு 9வது இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்துடுறார். அங்கே தான் கேதுவும் உட்காந்துருக்கார். ஸோ எதை பற்றியும் worry பண்ணிக்காதீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 95 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100. ஸோ நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றி தாங்க. தொட்டதெல்லாம் தொடங்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். வேலையில் ப்ரொமோஷன், பதவி உயர்வு, அரசியலில் இருக்கவங்களுக்கு நீங்கள் மேல் போஸ்ட்டுக்கு போய் எலெக்ஷன் வந்தால் ஜெயிக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஆதாயம்தான். ஸோ அவ்வளோதாங்க. கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு ஜாக்பாட் தான். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனலுக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.